பகவானை தொட்டார் வசுதேவர் கை விலங்கு விட்டது, கால் விலங்கு விட்டுறது, ஜெயில் கதவு திறந்தது. வாசல்ல உள்ள சோல்ஜர் அப்படியே கண்ணை குத்துட்டு நிக்கிறான். அந்த ஏடிஎம் வாசல்ல காவலுக்கு இருக்கேங்கிற பேர்ல தூங்குவான் பாருங்க, அது மாதிரி கண்ணை குத்துட்டு அப்படியே நிக்கிறான். இந்த குழந்தைய தூக்கினார், தூக்கி வாசலுக்கு வந்தார். கிருஷ்ணன் பிறக்கிற சமயத்துல இது மாதிரி பூந்தூத்தல் இப்ப பெஞ்சிருக்கு பாருங்க, இது மாதிரி பெஞ்சது. வசுதேவர் தூக்கின்னு வர சமயத்துல சோடு பெரிய மழை பெஞ்சது. இப்ப பெய்யாது, கவலைப்படாதீங்க, ராத்திரி தான் பெய்யும். சோடு பெரிய மழை. மதுராபட்டினம் முழுக்க கும்மி இருட்டு, ஆள் நடமாட்டமே கிடையாது, ஒருத்தர் கூட ஆள் நடமாட்டம் கிடையாது. இவர் அந்த குழந்தையை தூக்கின்னு வரார். இவர் மேலையும் குழந்தை மேலையும் ஒரு சொட்டு தண்ணி படல. பார்த்தா ஆதிசேஷன் 5 தலையோட இவருக்கு கொடை பிடிக்கிறான். வழியெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. யமுனேன்னு நதி ஒண்ணும் அது குறுக்க ஓடுறது. அதை தாண்டிதான் கோகுலம் போயாகணும். வட இந்தியாவில் ஆவணி மாசம்தான் மழை காலம். நதிகள்ல வெள்ளப்பெருக்கு அப்பதான் இருக்கு. நதி சமுத்தியா போறது. இதை எப்படி தாண்டுவோம்னு வசுதேவர் பயப்படல. இந்த குழந்தைய வச்சு எப்படி தாண்டுவோம்? ஏன்? பகவான நினைச்சவனுக்கு நினைக்கிறதுனால என்ன பலனால் கவலை இருக்காது. வாழ்க்கையில கவலை இருக்காது. யாருக்கு கவலை இருக்குன்னா, இதை நான் செய்யறேங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு தான் கவலை. இதை நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கவலை. எல்லாம் பகவானோட கிருபை, கடவுளோட திருவுள்ளம். நம்மளை வழி நடத்துறது இறைவன், நம்மளை வழி நடத்துறது பகவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அவனின்றி ஓரளவும் அசையாது. அப்பர் பெருமானே ஒரு இடத்துல சொல்றார், வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார். சொல்லாவும் அவன்தான் இருக்கா, சொல்லுக்கு உற்பத்தியாகிற மனசாகவும் அவன்தான் இருக்கா, அந்த சொல்லுக்கு பொருளாகவும் அவன்தான் இருக்கா, அந்த சொல்லுக்கு செயலாகவும் அவன்தான் இருக்கா. இதெல்லாம் விஷயம் இல்ல, அந்த சொல்லுக்கு பலனாகவும் அவன்தான் இருக்கான். இந்த எண்ணம் இருந்ததுன்னா வாழ்க்கையை பத்தின பயம் இருக்காது. நம்ம ஹிந்து மதத்துல பாரத தேசத்துல இந்த எண்ணத்தை தான் விதைப்பாரு.